அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாழ்க்கையை சூஸ் பண்ணவங்க இப்போ ஏன் திருப்பி உங்ககிட்ட வரணும்? ஏன்னா அது புளிச்சு போச்சு. இன்னொன்று, அவங்க விட்டுட்டு போகும்போது உங்கள் தகுதி தராதரம் குறைஞ்சிருந்துருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹை லெவலில் வந்திருப்பீங்க, அதனால திருப்பி வந்திருக்கலாம். சிலவங்க சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னோடய எக்ஸு என்னை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன். வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் பழையபடி ஃபோன் பண்ணி எனக்கு உன்னை மறக்க முடியலை, அதனால நீ பேசிட்டு இரு அப்படின்னு. அப்போ மேரேஜ் பண்ணிக்கோமான்னு கேட்டதுக்கு 1 வருஷம் டைம் கொடு, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கிட்ட வந்து 2வது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்புறதுக்குள்ளது இல்லைங்க. அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. தயவு செய்து நீங்கள் அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க இதுதான் பெஸ்ட்டு, இதை உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நாள் உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, இதை விட பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடச்ச உடனே போயிடுவாங்க. இவங்களுக்கு நிலையாக இருக்க தெரியலை. அதனால் அப்படிப்பட்டவங்கள உங்கள் லைஃப்பில் இனி திருப்பி வர விடாதீங்க.